முழு பேரும் இருக்கிறாங்க. இந்த காணிக்காரர் தான் இருக்கிறோம். மற்றவர்கள் கொஞ்சம் குறைவு. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இந்த காணிக்காரர் தான். காணிக்காரர் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களின் பூர்வீக காணிகளை முழுமையாக விடுவிக்க கோரி அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். இரண்டாவது கட்டமாக ஆரம்பித்த இந்த தொடர் போராட்டம் இன்று 26வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு வலிச்சேர்க்கும் முகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீராசா ரவிகரன் ஆகியோர் நேற்றைய தினம் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆதரவு வழங்கினர். பல வருடங்களாக தொடரும் இந்த நில உரிமை போராட்டத்தில் தங்களின் சொந்த குடியிருப்புகள் மற்றும் வாழ்வாதார காணிகள் முழுமையாக தங்களிடம் ஒப்படைக்கப்படும் வரை தங்களின் தார்மீக போராட்டம் ஓயாது என்பதை அந்த பகுதி மக்கள் இந்த போராட்டத்தின் மூலம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. காலங்காலமாக தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தென்னைகள் நட்டு இந்த காணிகளை துப்புரவு செய்து குடியிருந்த மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களுடைய வருமானத்திலே விழுந்திருக்கிற ஒரு பெரிய பேர். குறிப்பாக இன்றைய அரசும் சரி, இதற்கு முதல் இருந்த சிங்கள அரசுகளும் சரி, அவருடைய அரசும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளும் இந்த இராணுவ இயந்திரத்தை வைத்து பயன்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய பொருளாதாரங்களை சீரழித்தல், அந்த மக்கள் உற்பத்தி செய்த வருமானங்களை தாங்கள் அபகரித்துக் கொள்ளுதல், அவற்றை தாங்கள் எடுத்துக்கொள்ளுதல், மக்களை திரும்பவும் அந்த இடங்களில் குடியேற விடாமல் தொடர்ந்தும் அகதிகளாகவே வைத்திருத்தல், இதனை தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளுகின்ற ஒரு கைங்கரியத்தை அரசு மேற்கொள்கிறது. இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் கூட நாங்கள் மக்களுடைய காணி மக்களுக்கு தான், நாங்கள் அவருடைய காணியை விடுவிப்போம் என்று அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட சொன்னாங்க. ஆனால் இன்று கேப்பாப்புலவு, மயிலட்டி, பலாலி, வசாபுலான் போன்ற இடங்களில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு போராடி கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானம் உள்ள அரசாங்கமாக இருந்தால் அந்த மக்களுடைய காணிகளை உடன் விடுவித்து அவர்கள் தங்களுடைய நிலங்களில் குடியேறுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடக்கிற பொழுதும் கூட யுத்தம் இல்லை, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று சொல்லுகிற அரசாங்கம் இந்த மக்களுடைய காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும். அதற்கான அந்த மக்களுடைய தொடர் போராட்டத்திற்கு எங்களுடைய பூரணமான ஆதரவும் அதற்குரிவான செயல் திட்டங்களும் இருக்கும். நாங்களும் தொடர்ந்து அவர்களோடு இந்த காணி விடுவிப்புக்கான முழு முயற்சிகளிலும்